Hello everyone, my name is Ajit Kumar and hello my dear cat community. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்காவே சாஞ்சார் சாத்தி அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆப் வந்து சர்ச்சைக்கு ஏற்பட்டிருக்கு. மக்கள் பல பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரீசெண்டா இந்த லாஸ்ட் 1 வீக்ல இதை யூஸ் பண்றதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸும் லீடர் ஆஃப் அப்போசிஷனும் இந்த ஆப் ரிலேட்டடா பல்வேறு விதமான சர்ச்சை இருக்கு அப்படின்னு அவங்க பிரஸ் மீடியால பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளை சுத்தி என்ன இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு டீடைலா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நவம்பர் 28ஆம் தேதி நம்ம யூனியன் டெலிகாம் மினிஸ்டர் போன் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல புதுசா மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மொபைல் போன்ஸ்ல இந்த கவர்மெண்ட் ஆப் சாஞ்சார் சாத்தி ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கணும் அப்படின்ற ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனுக்கும் இது பொருந்தும். சரிப்பா, நான் ஆல்ரெடி போன் வாங்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமா அந்த ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. இந்த சாஞ்சார் சாத்தி அப்படின்ற ஒரு அபிஷியல்ஸ் ஆப் வந்து பாத்தீங்கன்னா நல்லதான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய 21st செஞ்சுரியில பல்வேறு விதமான டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் வருது. அண்ட் தென் பல பேர் பல லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏமாந்துட்டு வராங்க. அதனாலதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது மாதிரியான ஒரு சைபர் செக்யூரிட்டி, ஒரு செக்யூர்டு ஆப்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஞ்சார் சாத்தி ஆப். இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ உங்க மொபைல் போன் தொலைஞ்சிச்சு அப்படின்னா அதை இந்த ஆப் மூலியமா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது கவர்மெண்ட் வந்து ஈஸியா வந்து இதை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்க பேர்ல எத்தனை சிம்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ஏதாவது உங்களுக்கே தெரியாம டூப்ளிகேட் சிம்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மார்க்கெட்ல பல்வேறு விதமான பிரைவேட் ஆப்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆப்ஸ் இருக்கும்போது தான் மக்கள் இடையில ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் இந்த சாஞ்சார் சாத்தி ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நேத்து தான் நானும் டவுன்லோட் பண்ணேன். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விதத்துல தான் இருக்கு. சரி அஜித், இது யூஸ்ஃபுல்லான ஆப் தானே, அப்ப எதுக்கு மக்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான். அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் சொன்னல ஏற்கனவே வந்து ஜிஓ பாஸ் பண்ணாங்க போன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்குலாம். மக்களுக்கு என்ன பயம் வந்திருக்கு அப்படின்னா, எங்கிருந்து நம்மளோட பிரைவசி வந்து லீக் ஆயிடும், கவர்மெண்ட் வந்து இன்டைரக்டா நம்மள வந்து வாட்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பல கன்ஃபியூஷன், பல ரூமர்ஸ் வந்து சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு பெரிய இஷ்யூஸ் வந்து நம்ம சமுதாயத்துல லாஸ்ட் 1 வீக்கா நடந்துட்டு இருந்தது. கவர்மெண்ட் என்ன கிளைம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆப் மூலமா கிட்டத்தட்ட 1.5 crore சிம்ஸ், அதாவது ஃபேக் சிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் கிட்டத்தட்ட 26 லட்சம் தொலைஞ்சு போன மொபைல் போன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அபிஷியல் டேட்டா சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ் அப்படின்ற ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கு. அதுபடிதான் வந்து நம்ம டெலிகாம் செக்டார்ஸ் வந்து இயங்கிட்டு வருது. அது வந்து 2024ல ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு 3 பெரிய சேஞ்சஸை கொண்டு வரணும்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எப்படி மாடர்ன் டேல இப்போ இயங்குது அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட மொபைல் இருக்கு, பட் ஆனா அதுல சிம் இல்லைனாலும் அவரால் வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, ஒரு நம்பர் இருந்தா போதும், அந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்ல என்ட்ரி பண்ணிட்டு அந்த நம்பருக்கு போகக்கூடிய ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து என்டர் பண்ணிட்டாலே போதும். அந்த மாதிரி இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேரண்ட்ஸோட மொபைல் நம்பரை நம்ம பர்சனலா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மொபைல் டிவைஸ்னா சிம் இருந்தா மட்டும்தான் அந்த ஆப் வேலை செய்யணும் அப்படின்னு இப்ப இருக்க டெலிகாம் சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ் படி இதுதான் நடைமுறையில இருக்கு. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப் வெப் நம்ம லேப்டாப்லயோ இல்ல பர்சனல் கம்ப்யூட்டர்லயோ வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது வழக்கம். என்ன அப்டேட் நம்ம இந்த ரூல்ஸ் மூலமா பாக்குறோம், லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 hours வரைக்கும் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது லாக் அவுட் ஆயிடும். திருப்பி வேணும்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு. செகண்ட் வந்து, இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லைக் வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது போன்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஒருங்கிணைந்து மானிட்டர் பண்ண சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விதத்துல தான். மூணாவது வந்து, இந்த சாஞ்சார் சாத்தி ஆப்பை புதுசா வரக்கூடிய மொபைல் போன்ஸ்ல ப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்றது. ஃபைனலா இந்த நவம்பர் 28ஆம் தேதி பாஸ் பண்ண கவர்மெண்ட் ஆர்டர் இந்த டிசம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 1 வீக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 மடங்கு இந்த சாஞ்சார் சாத்தி ஆப் டவுன்லோட் செய்யப்பட்டிருக்கு.
அதனால மக்களுக்கு இது வந்து வாலண்டரியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வகையில எந்த ஒரு கட்டாயம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கவர்மெண்ட் டிசம்பர் 3ஆம் தேதி இந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து இந்த ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலேஷன், அதாவது போன் மேனுஃபேக்சரர்ஸ் போன் உற்பத்தி பண்ணும் போதே இது இன்ஸ்டால் பண்ணி வராது. உங்கள ஒருத்தனா என்னோட ஒப்பீனியன் வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கொண்டு வந்தது ரொம்ப ஒரு வெல்கமிங் ஸ்டெப்ஸ் தான். பட் ஆனா எந்த ஒரு விதத்திலையும் மக்களுக்கு அது ப்ரெஷர் ஆகக்கூடாது, திணிக்க கூடாது. அண்ட் தென் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு பாலிசிஸும் மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு அதன்படி செயல்பட்டா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வியூ. உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னும் சாஞ்சார் சாத்தி ஆப் இன்ஸ்டால் பண்ணலனா தயவு செய்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.